தமிழே தேனே நறுந்தமிழே என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்தி கொண்டு இன்று லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் வழங்குகின்ற விவாத அரங்கம் 52 சந்திக்கின்றோம். ஆம், உங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். பாமுக அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் வாணி மோகன் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னினிய பணிவான வணக்கம். ஆம், இன்று நாங்கள் விவாத அரங்கம் 52 சந்திக்கின்றோம். ஆம், இன்றைய தலைப்பு இன்றைய இளையோரின் வன்முறைக்கு காரணம் என்ன என்ற ஒரு இது இருக்கிறது. அதாவது இன்றைய யதார்த்தமான இந்த உலகத்தில வன்முறைகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. அதுவும் இந்த இளையோர்களுக்கு இடையிலான வன்முறைகள் நிறைய எங்கள் மக்கள் மத்தியில இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் பேதியா போதையா என்று நான் சில நேரம் பேதி என்றா மடந்தை அல்லது முட்டாள் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் இல்லை. அதாவது நான் போதை படுத்துறோம் என்ற போதை எல்லாருக்கும் தெரியும். பேதி என்ற பெண்களால வார பிரச்சனையால ஏற்படுற வன்முறையை இங்கு எடுத்திருக்கின்றேன். ஆகவே அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். பல சம்பவங்கள் எங்களுக்கு முன்னால நடைபெற்று கொண்டிருக்கின்றன, நடந்தும் இருக்கின்றன. அதனால் தான் இந்த தலைப்பை நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை வந்தது. அதனால் நீங்கள் எப்படி இந்த தலைப்பை இரு பக்கங்களும் பார்க்க போறீர்கள்? இன்றைய இளையோரின் வன்முறைக்கு காரணம் பேதையே என்று பேசுவதற்காக சிவசெல்ல மாரிமுத்துவும் சிவமணி புவனேஸ்வரன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். போதையே என்று பேசுவதற்காக திரு ராஜேந்திரம் அவர்களும் திரிபுர சுந்தரி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். எங்களோட பட்டிமன்றங்கள்ல விவாத அரங்கங்கள்ல எங்களோட இணைவாக இருக்கிறவர்கள் விஞ்ஞான ஆசிரியர், கணித ஆசிரியர், தமிழாசிரியர் சிவசெல்ல மாரிமுத்து ஒரு கவிஞராகவும் இருக்கின்றார். சிவமணி புவனேஸ்வரன் ஒரு மரபு கவிஞர், தமிழ் மொழி ஆசிரியரா சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்றார். ராஜேந்திரம் ஒரு திறமையான பேச்சாளர், அதை விட ஒரு கல்லூரியின் ஆசிரியராக இருக்கின்றார். பல மேடைகள் கண்டிருக்கிறார். அவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். திரிபுர சுந்தரி அவரும் ஒரு இளமுனவராக இப்பொழுது இருக்கின்றார். ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் என்றாலும் நிறைய பணிகள் சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் அன்போடு அழைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சி கூடாக செல்வோம். இன்றைய இளையோர், நான் உண்மையிலேயே நாங்கள் அடுத்த சந்ததியை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில இருக்கிறோம். அந்த இளையோர்கள் இந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா உயர்ந்து செல்லுற ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில சில சரிவுகள், அதே நேரம் சில வன்முறை தாக்கங்கள் இருக்கின்றன. இந்த வன்முறைக்கு என்ன காரணம் என்றதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். எனவே நான் உங்களை நேரம் தாழ்த்தாமல் நான் அழைத்துக் கொள்ளுகிறேன். முதலில் போதையை என்று பேசுவதற்காக நாங்கள் ராஜேந்திரம் அவர்களை அழைக்கின்றேன். பாருங்கள் ராஜேந்திரம். அனைவருக்கும் எங்கள் இந்திய தேசத்தினுடைய மதிய நேர வணக்கம். அதிபர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அழகாக வடிவமைத்து தலைமை வகித்து இருக்கின்ற எங்கள் அருமை சகோதரி, அருமை அக்கா நகரா சிவநாதன் அவர்களுக்கும், போதையே என எண்ணணியின் சார்பாகவும் இல்லை பாதை மாறி போவதற்கு பேதைதான் காரணம் என எதிரணியினருக்கும் இனிய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்றைய இளைய சமுதாயம் பேதை என்பதை விட போதையில் நோக்கித்தான் பயணிக்கிறது. பேதையை கண்டு பயம் இல்லை, ஆனால் போதையை கண்டால் பயம். பேதை என்பது எல்லாமே பேதைதான். அனைத்து பெண்களும் பேதைதான். அதில் போதை தருவதுதான் முக்கியம். பேதையை விட போதைக்குத்தான் அதிகம் பவர் அதிகம். இளைய சமுதாயத்தை எல்லா பெற்றோர்களும் போதை வழி போகக்கூடாதுன்னா சொல்றாங்க. பேதை வழி போறது எந்த பெற்றோரும் இதுவரை சொல்லி கேட்கல. பேதை வழியாக விட போதை. இன்னைக்கு பள்ளிகள்ல கூட போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது, அரசாங்கமும் போதைப் பொருள் தடைப்படுத்துறார்கள். யாரேனும் பேதையை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களா? எங்கேயும் பேதையை பார்க்க கூடாதுன்ற தடை இருக்கிறதா? இல்லை. அப்படி என்றால் இளைய சமுதாயம் இதை நோக்கிக் கொள்கிறது. போதையை நோக்கித்தான். போதைதான் இந்த சமூகத்தை சீரழிக்கிறது. குடிப்பவனால் அவன் மட்டுமல்ல, குடியை கெடுக்கும் என்கிறார். அதை போட்டிருக்கும் அந்த ஒரு பாட்டல்ல, அந்த மது பாட்டல்களிலே இருக்கிற வாசகம் குடியை கெடுக்கும் என்கிறார்கள். அப்போ ஒரு குடியை கெடுக்கும் என்று அதைத்தான் சொல்கிறாளே தவிர ஒரு பேதை குடியை கெடுப்பாள் என்றல்ல. பேதை வந்தால்தான் அவன் பாதையே சரியாக சீர்திருத்தப்படும். நீங்க பேதையை பார்ப்பது தப்பல்ல, அது பாதையை செப்பனிடுகின்ற ஒரு வழியாகத்தான் பேதை இருக்கிறாள். ஆனால் போதை அவன் செல்லுகின்ற பாதையை கரடுமுரடாக மாற்றும். அவனுடைய பண்பு நலங்களை சீர்குலைக்கும். போதையில் தள்ளாடினால் அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பமே அழிந்து விடும் என்பதற்கான உதாரணங்கள் அதிகம் இருக்கிறது.
இளமையிலே இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் போதையை நோக்கி இருக்கிறது. எல்லாரும் மயக்கத்துல இருக்கவே விரும்புகிறான். நான் சொல்லுகிறேன், போதை மயக்கத்தை விட பேதை மயக்கத்தில் இருந்தாவது நல்ல வழி கிடைக்கும். பேதை மயக்கத்தில் இருந்தால் நல்ல வழி கிடைக்கும். ஆனால் போதை மயக்கத்தில் இருந்தால் நல்ல வழி அல்ல, கெட்ட வழிகள் கிடைக்கும். ரொம்ப உடம்புக்கு ஒரு வலிகளும் ஏற்படும். இன்றைய அதனாலதான் நாங்க பள்ளிகளை நாங்க சீரட்டு, புகை, கஞ்சா போன்ற பான்பராக்குகள் போன்ற போதை வாஸ்துகளை பயன்படுத்தக்கூடாது என்கிறார்கள். அரசாங்கம் தடைப்படுத்தியிருக்கிறது. போதைப் பொருட்கள் கடத்தக்கூடாது, கொண்டு செல்லக்கூடாது. நாம் கையிலே போதைப் பொருட்கள் இருந்தால் அரசு பண்ணலாம். எங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும், அரசாங்கமே கடை நடத்தும். ஆனா குடிச்சிட்டு வெளியே வந்தா அரசாங்கமே பிடிக்கும். குடிப்பதற்கு கடையும் உண்டு, குடித்து விட்டு வெளியே வந்தால் அரசு செய்கிறாங்க. ஏன்னா அது தவறானது என்று அரசு சொல்லுகிறது. முரண்பட்ட கொள்கைதான். ஆனால் போதை இள வயதிலே போதை ஏற்பட்டால் ஒருவன் சொல்லுகிறான், நீ போதையை மட்டும் நீ உட்கொள்வனாக இருந்தால் உனக்கு முதுமை வராது, உன் வீட்டுல திருடன் வரமாட்டான் சொல்றாங்க பாருங்க. முதுமை வராது, திருடன் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்ப நல்ல விஷயம் தானே போதை. போதை உட்கொள்கிறவன் வீட்டுல திருடன் வரமாட்டாங்களாம், அவனுக்கு முதுமை வராதான் அப்படி என்று சொன்னார்கள். நான் விளக்கம் கேட்டேன், ஏன் போதை வந்தால் திருடன் வரமாட்டானா? இந்த புகை பிடிச்சவன் எப்பொழுது இருமிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு தூக்கமே வராது. அந்த வீட்டுல திருட வையா ஆடு முடிச்சிருக்கான்னு வரமாட்டானா. இன்னொன்னு சொல்லுவாங்க, போதை பழக்கம் இருக்கிறனால இளமையே வராது, இந்த முதுமை வராதுங்கிறான். ஏன்னா முதுமை வர்றதுக்குள்ள அவன் இருக்க மாட்டான். அவன் முதுமை வர்றதுக்கு இருக்க மாட்டான், முதுமையே வராதான். அப்படி இந்த போதை பழக்கத்தினால் இவ்வளவு அழிவுகள் இருக்கிறது. நல்ல குடும்பம் போதையை தூர தள்ளும். ஆனால் அறிவார்ந்த சமுதாயம் போதையை விட்டு விலகிற பொழுதுதான் ஒரு இளைய சமுதாயத்துக்கான பாதை கூர்திட்டப்படும். அவன் புத்தியானது அதாவது ஷார்ப்பா இருக்கணும். நீ பென்சிலாக இரு என்கிறார்கள், நீ ஷார்ப்பாக இல்லை என்றால் சீவி விடுவார்கள் என்கிறான். பென்சிலா இருக்கணும், ஏன்னா நீ ஷார்ப்பா இருக்கணும், இல்லைன்னா சீவிடுவாங்களாம். பென்சில பார்த்தா ஷார்ப்பா இருக்க நம்ம என்ன செய்வோம், பென்சில சீவுகிறோம். அப்படி ஷார்ப்பான அறிவு இருக்க வேண்டும் என்றால் அவன் போதைகளை தவிர்ப்பவனாக இருக்க வேண்டும். போதை உட்கொண்டால் அவன் பாதை மாறும், அவனோடு பாதை அல்ல. கூடா நட்பு கேடா முடியும் என்கிறார். தீயவை தீய விட கொடியது, தீயவை தீய விட கொடியது. அவன் உண்பவரை மட்டுமல்ல, அவனோடு வருபவரையும் அழித்து விடும். ஒரு முறைதான் சின்ன பையனை கட்டைப்பிடி குடிமா, ஒரு முறை பீடி பிடிச்சு பழகிக்கொண்டால் மறுமுறை அதை பழக்கப்படுத்திக் கொள்வான். ஒரு முறை தண்ணி அடிக்க கற்றுக்கொண்டால் மறுமுறை அதை பழக்கப்படுத்திக் கொள்வான். நட்பு வட்டங்கள் சேரும், அந்த ஒட்டுமொத்த வட்டமும் அந்த போதையால் அழிந்துவிடும் என்கிறத பல வரலாறுகள் காட்டுகிறது, பல எடுத்துக்காட்டுகள் காட்டுகிறது. பல மாணவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து இருக்கிறது. நான் நல்லா இருந்தையா, என்னை திருத்திருக்கலாம், இந்த போதை வாஸ்து என் வாழ்க்கையே சிதைச்சு விட்டதுங்கிறாங்க. எனவே பாதை மாறுவதற்கு பேதை காரணம் அல்ல, போதைதான் காரணம். அந்த போதையிலிருந்து இளைய சமுதாயம் வெளிவர வேண்டும். அதுவே என்னுடைய வாதமாக இருக்கிறது. நிறைவு செய்கிறேன். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்ல இருக்கிறதுனால வர முடியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். அருமையான அரங்கம், அழகாக தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையாக பேசினீர்கள். அந்த பேதை அதாவது போதை உட்கொண்டாலே பாதை மாறும் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் குடியை கெடுக்கும் என்ற ஒரு பழமொழியை அன்று தொடக்கம் இன்று வரை அதை பயன்படுத்தி கொண்டு இருப்பவர்கள் தான் எங்களோட தமிழ் மக்கள். இன்றைக்கு அந்த வன்முறைக்கு காரணம், அதாவது இப்படி போதை உட்கொண்டால் அவர் சாதாரணமான ஆளாக இருக்க மாட்டார், ஒரு வித்தியாசமான ஆளாக வரைகளை அந்த சண்டைகள் உருவாகுது. இன்றைய மாணவர்களிடையே பெரிய சண்டைகள் உருவாகுது. அதே நேரம் அந்த ஒரு வன்முறைக்கு கொண்டு போற ஒரு சமுதாயமாக வந்துட்டதோன்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. அதை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். அதாவது போதை பேதை என்றதுல பிரச்சனை இல்லை, அவள் வழிகாட்டுவாள். ஆனா போதை என்றால் அது உட்கொண்டால் அது செய்கிற செயற்பாடுகள், அதாவது எதிர்வினைகளை உருவாக்கி விடும். அதனால நீங்கள் அழகாக சொன்னீர்கள், முதுமை வராதண்டு. ஏனென்றால் முதுமைக்கு பிறகு முதலே இளமையிலேயே அவர் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றதை அழகாக சொன்னீர்கள்.
அதாவது நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா, இந்த போதை உட்கொள்ளைக்கு ஒரு மயக்க சக்தி வருகிறது. அந்த மயக்க சக்தி அவரை இயங்க விடாமல் தடுக்கிறது. ஆனால் வன்முறைகளை இயங்க விட தடுக்காம இருக்கிறதே என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கிறது ராஜேந்திரன். இப்ப ஒரு ஆளோட போய் சண்டை பிடிக்கிறவனை பார்த்தா குடிச்சிட்டு தான் போய் சண்டை பிடிக்கிறவரா இருக்கிறார். அப்ப அந்த போதை வேலை செய்யுதுதான் அவருக்கு. இது வன்முறை என்றதை தெரிஞ்சுதானே போறாரு. அப்ப தெரியாம போறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆமா. அதனாலதான் போதை கூடாது என்கிறேன். ஆமா. சரி. நீங்க சொல்றது போதை கூடாதுதான். ஒட்டுமொத்தமாக பார்க்க அது கூடாதுதான். ஆனா பாதை மாறுவதற்கும் அது காரணமாக இருக்கிறது. அதே நேரம் பழி வாங்குறதுக்கும் அது காரணமாக அமைகிறது என்பது உண்மைதான். மிக்க நன்றி. நீங்க சென்று வாருங்கள். இந்த நிகழ்வில இணைந்து கொண்டதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி 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 அக்கா. நன்றி நன்றி நன்றி. ஆம், போதை உட்கொண்டால் முதுமை வராது. இளமையாகத்தான் அவர் இருக்கிறார் என்று பார்த்தா, ஆனா இளமையும் இல்லாத போலதான் எங்களுக்கு தெரிகிறது. சரி, இப்பொழுது பார்ப்போம். பேதையே என்ற அணிக்கு என்ன சொல்ல போறார் பார்ப்போம். இன்றைய இளையோரின் வன்முறைக்கு காரணம் இங்க மிக முக்கியமாக தலைப்போட பேசிக்கொண்டால் நல்லா இருக்கும். வன்முறை. இப்ப பேதையே என்றதுக்கு எப்படி வன்முறை வரப்போகிறது என்பதை சிவசெல்லம் ஆரிமுத்து எடுத்து சொல்வார். வாருங்கள் சிவசெல்லம் ஆரிமுத்து. அனைவருக்கும் இனிய வணக்கம். அக்கா பேசுறது கேக்குதா? ஆமா, கேக்குது சார். நல்லதொரு நிகழ்வு. கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய இளையோர்களினுடைய வன்முறைக்கு காரணம் பேதையா போதையா? நல்ல ஒரு தலைப்பு. வித்தியாசமான அந்த எதுகை மோனையோடு கூடிய ஒரு நல்ல சமூக விழிப்புணர்வு எண்ணத்தோடு கூடிய ஒரு தலைப்பு. முதலில் இந்த தலைப்பை தேர்வு செய்ததற்காக நடுவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படியான களம் கொடுத்துமைக்காக அதிபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலேயே இன்றைய தலைமுறையினர் தடம் மாறி போறது எல்லா அவங்களுடைய வன்முறைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பேதையாகத்தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்ப சமீபத்துல எங்க திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய வீட்டுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள மாற்று இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்ததற்காக அந்த பெண்ணின் சகோதரனே ஒரு அந்த காதலனை வெட்டி கொன்ற சம்பவத்தை எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது அந்த வன்முறையை தூண்டுவது அந்த பெண் ஒரு பேதை அப்படிங்கிற இதுல நாம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பொதுவா பெண்கள் வந்து ரொம்ப நுட்பமானவர்கள், அறிவு மிகுந்தவர்கள். இந்த உணர்வு மிகுந்தவர்கள் யாரு, அறிவு மிகுந்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா பெண்கள் வந்து ரொம்ப உணர்வு மிகுந்தவர்கள், அறிவு மிகுந்தவர்கள் அல்ல. அவங்களுக்கு உணர்வு ரொம்ப அதிகம். எப்படி அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிச்சு தடல் புடலா ஒரு உள்ளுணர்வோட எந்திக்கக்கூடிய பாங்கு பெண்களுக்கு அதிகம். ஆனா அப்படியான பெண்கள் தன்னுடைய உணர்வு சார்ந்த எண்ணங்கள் அதிகம் கொண்ட உணர்விலே முதிர்ச்சி பெற்ற பெண்கள் பேருந்துல பயணிப்பாங்க. யாரோ ஒருத்தர் 10வது சீட்ல இருந்து நம்மளை பாக்குறாங்கன்னா அதை நுட்பமா உணரக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு கிடையாது. யாரோ நம்மளை குறுக்குறுன்னு பாக்குறாங்கன்னு எந்த ஆணும் யோசிச்சது இல்லை. ஆனா பெண் ஒரு பார்வையிலேயே அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத உணரக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு. அப்போ இத்தனை நல்ல உணர்வு மிகுதியான அந்த பெண்களின் பின்னால் போகக்கூடிய இளையோர்கள் எதையும் செய்ய தயாரா இருக்கான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அந்த ஒரு பார்வை பட்டா போதும், அவளுக்காக நான் என்னமும் செய்ய தயாரா இருக்கேன். இப்படிங்கிற எண்ணத்துலதான் இன்றைய தலைமுறையினர் அதிகம் இருக்காங்க. அதுவும் இளையோர்களை பார்த்தீங்கன்னா அந்த காதலியின் கடைக்கண் பார்த்து விட்டால் மண்ணில் மாந்தருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்னு சொன்ன மாதிரி அவங்க அந்த காதல் வந்துட்டு அந்த பெண் பார்வை பட்டுட்டு அப்படின்னா எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பா வன்முறை. இன்றைக்கு இளையோர்கள் கையில கத்தி, அதுக்கப்புறம் வாள், அந்த ஆசிட்னு சொல்லக்கூடிய அந்த அமிலங்கள், இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். இன்னொன்னு போதைக்கு அடிமையான நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த இப்ப எதிரணியில சொன்ன மாதிரி அந்த போதைக்கு போனாலும் அந்த போதையால் வரக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தன்னுடைய மனம் கவர்ந்த அந்த பெண் சார்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். இப்போ வெகு சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்விலேயே நாம பாக்குறோம். எங்க திருநெல்வேலி மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ரத்த பூமி அப்படின்னு தான் நாமெல்லாம் சொல்லணும்.
எப்போ யாரை வெட்டுவாங்க, யாரை குத்துவாங்க, யாரை கொல்லுவாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இரத்த சரித்திரம் நிறைந்த பகுதி. இங்க பெரும்பாலான தவறுகள் இளையோர்களுக்கு நடக்கிறது, முதியோர்களுக்கு நடக்கிறத தாண்டி இளைய சமுதாயத்தினர் தவறு செய்யவும் வன்முறையை கையில் எடுக்கிறதுக்கும் பெண்கள் ரொம்ப முக்கியமான காரணமா இந்த பேதைகள் அதிகமா இருக்காங்க. எப்படியான இந்த தவறுகள் வருது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நடுவர் அவர்களே, அந்த சமூக தொடர்பு ஒரு பக்கம். இவங்க மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், இப்படியான நிகழ்வுகள் வரும்போதே இந்த பெண்கள் கொஞ்சம் உணர்வு மிகுதியான பெண்கள் கொஞ்சம் அவர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்தி கொண்டு பிறருடைய உணர்வையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பெண்களுக்கு உண்டு. அப்ப இந்த பெண்கள் நுட்பமா யோசிக்கக்கூடிய தன்மை உண்டுன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா? அப்ப அவங்க ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கலாம். வேண்டாம், இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தடுத்திருக்கலாம். ஆனா தானும் கெட்டு, இந்த குரங்கு தானும் கெட்டு வனத்தையும் கெடுக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த பெண்களை நம்பி இளைய தலைமுறையினர் அதிகமான வன்முறைக்கு ஆளாகிறாங்க. நடுவர் அவர்களே, ஒரு சின்ன ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, நானும் என்னுடைய தாயாரும் ஒரு முறை நீதிமன்றத்துக்கு போறோம். என்னுடைய தனிப்பட்ட ஒரு வழக்கு காரணமா போயிருக்கும் போது அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நான் பார்த்த காட்சி, ஒரு 19 வயது 18 வயது தான், அந்த 13 வயது அந்த சிறுவர்களுக்கு நிறைவடைஞ்சிருக்காது. 18 19 வயது தான். அந்த வயதுல ஒரு கொலை கேஸோட அந்த பசங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை பெற்ற தாய் நெஞ்சிலையும் தலையிலையும் அடிச்சு அடிச்சு அழுறான். ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ண. அந்த கையில விலங்கு மாட்டி அந்த பையன் போறத பார்க்கும்போது எங்களுக்கே கண்ணீர் வந்துச்சு. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு அந்த கேட்டேன். ஒரு கொலை கேஸ், எப்படி கொலை பண்ணாங்க, அதுதான் இன்றைய இந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படிமா கொலை பண்ணாங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினதும் கேட்கிறேன். ஒண்ணும் இல்லையா, ஒரு பொண்ணை காதலிச்சா, நான் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான். அந்த பிள்ளை இவனை காதலிக்கல, அதனால அந்த பிள்ளைய வெட்டிட்டான். நடுவர் அவர்களே, காதலிச்சாலும் வெட்டுறாங்க, காதலிக்கலைன்னாலும் வெட்டுறாங்க. இப்ப என்னதான் செய்ய? அந்த பிள்ளை காதலிக்கல, அதனால வெட்டிட்டாங்க. காதலிச்சாலும் வெட்டுறாங்க. ஆக பெண்கள் தான் சமூகம் கெட்டு போவதற்கு முழு காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெண்களும் ஒரு காரணம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக முக்கியமாக அந்த திருநெல்வேலி சம்பவத்தை நாங்களும் யூடியூப் மூலம் பார்த்திருந்தோம். மிக கவலையாக இருந்தது. அது அந்த குடும்பத்து அந்த வெட்டு வேண்டின பையன், அந்த பெண்ணை காதலிச்ச பையன் 1,50,000 ரூபாய் ஒரு மாத வருமானம், மத்திய தர குடும்பம். தங்கச்சிமாருக்கு எல்லாம் அவனுடைய உழைப்பிலேயே தான் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அது கூட இல்லாமல் ஒரு பெண்ணை காதலிச்ச குற்றத்துக்காக தம்பியார் வந்து 17 வயசு, அந்த என்ன இளம் வயதில வந்து வெட்டின, அதுவும் நடு ரோட்டில. இவ்வளவு ஒரு பரிதாபகரமான ஒரு சம்பவத்தை நினைத்து பார்க்கும்போது கவலையாகத்தான் இருந்தது. இப்படி ஒரு, அதாவது பெண்கள் வந்து உண்மையிலேயே சொல்லுவார்கள், பெண்கள் நாட்டின் கண்கள் என்று. அந்த பெண்கள் வாழ்க்கையில முன்னேற்றகரமான பல விடயங்களில இருக்கிறார்கள். இந்த காதல் என்று வந்துவிட்டால் அது ஒரு பெண்ணை 2 பேர் காதலிக்கிறது, இல்லது இந்த சாதி மத வேற்றுமைகள் இவற்று கூடாக வர்ற காதலால தான் இந்த சண்டைகள் அதிகமாக வருகிறதை பார்க்கிறோம். ஆனா அது விலத்தி போகலாம் தானே, அது என்னத்துக்கு அந்த வன்முறைகளுக்கு வருகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்படி பார்க்கல வந்து இந்த நிலையை எண்ணும் போது உண்மையிலேயே கவலையாக இருக்கின்றது. நீங்கள் அழகாக சொன்னீர்கள், இந்த வன்முறையை தூண்டுற நுட்பமான அறிவு பெண்களுக்கு இருக்கின்ற. பெண்கள், அதாவது காதல் இயற்கையாக வர்றது, அதை யாரும் தடுத்து விட முடியாது. ஆனால் யாரை காதலிக்கிறாய், என்ன அந்த காதல் எப்படி எங்களுக்கு கொண்டு போகுமா எதிர்காலத்தில் என்றதை பார்க்க வேணும். ஆனால் இங்கு வன்முறை வரக்கூடிய விடயங்கள்ல தவிர்த்து கொள்வது நல்லது என்றதான் என்னுடைய நிலையும். நீங்க சொன்னீங்க உணர்ச்சி மிகுந்தவள் பெண், அது சாதாரணமா காதலிக்கிறதுல ஒரு தப்பில்லை. ஆனா வன்முறையில ஈடுபடுபவர்கள் தான் இந்த பெண்கள் மீது உள்ள அந்த வெறுப்புகளினாலேயோ அல்லது அப்படி செய்யக்கூடாது என்றதுனாலேயோ இந்த வன்முறை வருகிறது என்று நாங்க நினைச்சு பார்த்தா, இன்று இளையோர்ன்ற கையில இந்த கத்தி, பொல்லு, ஆயுதம் இப்படி எத்தனையோ விதமானதுகள் அவர்கள் கையில் வச்சிருக்கிறபடியாத்தான் இன்றைக்கு வன்முறைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. எதை என்றாலும் செய்யலாம். இங்கு வந்து ஒருவர் 18 வயசு பாடசாலையில் படிக்கிற மாணவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒரு பெரிய கத்தியை கொண்டு போய் போற ஆக்கள் அத்தனை பேரும்
வெட்டி கொண்டு போனது. ஆனா அதுக்கு என்ன யார் காரணம்னா ஒரு பெண்ணும் சேர்ந்து காரணமாக இருந்திருக்கிறாள் என்பதை அறியும் போது இந்த பேதிகள் ஏன் இப்படி ஒரு வன்முறைகளுக்குள்ள அந்த ஆண்களை தள்ளுகிறார்கள் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆகவே அந்த வன்முறை கலாச்சாரம் எங்கள் மத்தியில இருக்கக்கூடாது. அது வளர்ந்து வர சமுதாயத்துக்கு ஒரு கேடாகத்தான் அது இருக்கின்றது என்று அழகாக உங்களுடைய பேச்சை சொன்னீர்கள். மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள் சிவசெல்லம் ஆரம்பித்து. அடுத்து நாங்கள் திரிபுர சுந்தரி அவர்களை அன்போடு அழைப்போம். போதை அவர் அவசரமாக நிற்கின்றார். வாருங்கள் திரிபுர சுந்தரி. வணக்கம் சகோதரி. வணக்கம் வணக்கம். நல்ல ஒரு தலைப்பு எப்போதுமே தேர்ந்தெடுப்பதில் கை தேர்ந்தவர்கள் நீங்கள். விவாத அரங்கு ரொம்ப எதுகை நம்ம செல்வ மாரிமுத்து சொன்ன மாதிரி எதுகை முனையோட போதையா பேதையா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. அருமையான ஒரு தலைப்பு. போதைதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இளைஞர்கள் மட்டும் இல்ல, ரொம்ப இளையோர், ரொம்ப சின்ன சின்ன பசங்க கூட பள்ளிக்கூட அளவுல 6ஆப்பு படிக்கிற பையங்க கூட இன்னைக்கு போதைக்கு அடிமையாகிறான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் ஒண்ணு அவன் படிக்காம இருக்கிறதுனால, அதனால ஆசிரியர் கொடுக்க மன அழுத்தம் ஒரு காரணம். அதுக்கப்புறம் சின்ன வயசுலயே இணையதளம் வழியா தெரியக்கூடாத விஷயங்கள் எல்லாம், வயசுக்கு மீறின விஷயங்களை சின்ன வயசுலயே அவன் தெரிஞ்சுக்கிறதுனால அந்த காதல் கத்திரிக்காங்கிற ஒரு இதுல அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இளம் வயசுலயே ஒரு 11, 12 வயசு சத்தம் வரையில ஒரு பாதைக்கு போய் அதனால வரக்கூடிய விளைவு பெரிய இணையதளம் கொஞ்சம் விக்கி விக்கி வருது. இணையம் கொஞ்சம் விக்கி விக்கி வருது. பாருங்க ஒருக்கா. திரிபுர சுந்தரி இணையத்தை விட்டு ஓடிக்கிட்டார். அந்த இவர்கள் தூர இடத்துல இருப்பதனால அந்த இணைய சிக்கல் இருக்கிறது தெரியல. இதை நானும் கேள்விப்பட்டேன். 6ஆம் வகுப்பு மாணவர்கள், அதாவது அந்த வயதில சிறிய வகுப்பு மாணவர்கள் கூட இந்த வன்முறையில ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பாடசாலையில வர பாடங்களின் மன அழுத்தம், அதாவது அந்த அழுத்தம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. என்ன பாடத்திட்டங்கள்ல நிறைய மாற்றம் வந்திருக்குது. இன்றைக்கு படிக்கிறத விட இணையதளங்களில தங்களோட நேரத்தை செலவழிக்கிறது தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்தால் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிற அந்த விடயத்தை சொல்லுங்கொண்டால் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இணையதளத்தையே, அதாவது அந்த கைத்தொலைபேசியில அதிக பாவனையில இருக்கிறவர்களை பார்க்கும்போது மிக கவலையாக இருக்கிறது. என்றால் அதைத்தான் கூடுதலாக பார்த்து அவர்கள் வன்முறையில ஈடுபடுகிறார்களோ என்ற ஒரு நிலை இருக்கின்றது. பல இடங்களில இதை விட சுலபமாக அவர்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பார்க்கிற காட்சிகள் அவர்களை கவர்ந்து கொள்வதனால் அதன் ஊடாக கூட வளர்ற பிள்ளைகள் கூட இந்த வீடியோ கேம்ஸுகள் அவற்றில் கூடுதலாக விளையாடுவதனாலும் அந்த வன்முறையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு வருது. அந்த வீரம் வருகுது. நான் இதை அண்மையிலே நான் கனடா சென்றிருந்த போது எங்களோட சொந்தக்கார வீட்டில அந்த பிள்ளைகள் விளையாடுகிறார்கள். இந்த சுடுகுற கேம்ஸ் தான். அந்த கேம்ஸை பார்க்க மிக பயமாக இருந்தது. இது எப்படி என்றா, ஆனா கீழே பார்த்தால் சகோதரங்கள் 3 பிள்ளையும் அடிபடுகிறார்கள். அந்த இதுல இப்படி வந்தது இப்படி வந்தாங்க. அப்ப அந்த வன்முறைகளால தூண்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இந்த இளையோர்களுக்கு இருக்கின்றது. திரிபுர சுந்தரி, என்ன நடந்தது? இவ்வளா நேரமும் இணைந்திருந்தீர்கள், தெரியவில்லை. அவர் அந்த போதைதான் காரணம் என்பதை அழகாக சொல்லியிருந்தார். நாங்கள் மீண்டும் வந்தால் இணைத்துக் கொள்வோம். இப்பொழுது நாங்கள் பேதைதான் காரணம் என்பதை கூறுவதற்காக சிவமணி புவனேஸ்வரனை அழைக்கிறேன். பாருங்கள் சிவமணி. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். பாமுக அதிபர் அவர்களுக்கும் மாதாந்த விவாத அரங்கை சிறப்பாக நடத்தியிருக்கிற தமிழ்மணி நகுலாசநாதன் அவர்களுக்கும் என்னோடு சேர்ந்து விவாத அரங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் இந்நிகழ்வை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அழகான தலைப்பு, இன்றைய காலத்துக்கு தேவையான தலைப்பு ஒன்றை தந்திருக்கின்றீர்கள் நடுவர்களே. அதாவது வன்முறை இன்றைய காலத்தில் பெருகுவதற்கு பேதையா போதையா காரணம் என்று அழகான தலைப்பு. அந்த போதை என்பதையும் விட பேதைதான் என்பதை நான் மிகவும் அடித்தரமாக கூற வந்திருக்கின்றேன். அதற்கு முன்னாக திரிபுர சுந்தரி இணைத்துக்கலாம். மிக்க நன்றி. நன்றி திரிபுர சுந்தரி. உங்களோட இணையதளத்தால போன் ப்ராப்ளம் ஆயிட்டு இப்ப வேற மொபைல் எடுத்துட்டேன். சரி சரி, பேசுமளவும் போனை எடுக்காதேங்கோ.
மன்னிக்கணும். நீங்க சொன்னீங்க 6ஆம் வகுப்பு மாணவர், நானும் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த இளம் வயது மாணவர்கள் இங்கேயும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஜெர்மனியிலும். சொல்லுங்க. அவனுக்கு என்ன காரணத்தினால இந்த போதைக்கு அவன் அடிமையாகிறான் அப்படின்னா, வீட்டுல சரியான அங்கீகாரம் கிடைக்காததுனால, தாய் தப்பன் வீட்டுல சண்டை சச்சரவு இருக்கிறதுனால அவன் மனசு அளவுல பாதிக்கப்படுறான். அந்த பாதிப்பு அவனுக்கு போதைய நாடக்கூடிய அளவுல ஒரு மனப்பாங்கு வருது. அது மட்டும் அல்லாம இவன் என்ன பண்றான்னா, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் தரக்கூடிய மன அழுத்தங்கள், அது மார்க்கு சரியா இல்ல அப்படிங்கிற ஒரு காரணம், இதெல்லாம் சேர்ந்து அவன் சமுதாயத்துல இருந்து தனிமைப்படுத்தப்படுதான், வகுப்புல தனிமைப்படுத்தப்படுதான், வீட்டுல சண்டை சச்சரவு, என்ன செய்யறதுன்னு அவன் குழப்பமான மனநிலையில இருக்க போது ஒரு பையன் போதையில அடிமையாகி கெட்ட சாவகாசம் இருந்தா அவனோட கூட்டு சேர்ந்து தொடர்ந்து இவன் போதையை எடுத்து 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 ரொம்ப அடிமையாகி அவன் மட்டும் இல்ல அவனை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்குமே அந்த போதையை கொடுத்து, அதனால அவன் மகிழ்ச்சியா இருந்து தன்னை மறந்து இருக்கிறப்போ தன்னையும் அறியாமல் நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் நினைச்சதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் அவனுக்கு வந்துருது. அதனால அவன் தன்னை ஒரு கதாநாயகனா பாவித்து எந்த காரியத்தை வேணாலும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நிறைய நிறைய தவறுகளை பண்ணுதான். ரோட்ல போறவங்களை பிடிச்சி, ஒரு பையன் தேவையில்லாம ஒரு வண்டியில போறப்போ ஒருத்தன் தவறா குறுக்க வந்தா கூட அவனை பிடிச்சி வச்சு அடிக்கிற ஒரு மனப்பான்மை, வன்முறை அப்படிதான் ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்ல, பைக்ல போனானா அந்த ஸ்டாண்ட கீழே எடுத்து விட்டுட்டு அப்படி நெருப்பு பறந்து போயிட்டு இருக்கிறப்போ அதனால பல சம்பவங்கள் நடக்குது. யாராவது ஒருத்தர் 2 பேரும் இடையில கிராஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களையும் அடிச்சு தூக்கி போட்டு போற அளவுக்கு வருது. அது மட்டும் இல்ல, அவனோட தேவைக்கு நிறைய நல்ல அசைவம் சாப்பிடணும், அந்த போதையை அதிகமா ஏத்தணும், அதுக்கப்புறம் நண்பர்களோட ரொம்ப குதூகலாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு பண தேவை இருக்கு. அந்த பண தேவை வர்றதுனால அவன் என்ன செய்யறான்னா திருட்டு வேலையிலையும் ஈடுபட்டுருக்கான். திருட்டு வேலையில ஈடுபடுறது மட்டும் இல்ல, போற வர்றவங்கள இரவு நேரங்களை வண்டியை வழிமறிச்சு அவங்க கிட்ட பணத்தை புடுங்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்துக்கு நிறைய துரோகங்களை அவன் பண்ணக்கூடிய அளவுல இருக்கான். இதுக்கு எத்தனையோ அரசாங்கமும் எங்க திருநெல்வேலியை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் நிறைய அறிவுரைகள் கொடுக்குறான், விழிப்புணர்வு முகாம் நடத்துறாங்க, அரசு அலுவலர்களே காவல்துறையில இருந்து அத்தனை பேரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு அது மட்டுமில்ல, போதையினால ஒருத்தன் அடிமை ஆகுறப்ப அவனை மீட்டு தரணுங்கிறதுக்காக ஒரு அலைபேசி எண்ணம் கொடுத்துருக்கான். அது 10,581 ஒரு நம்பருக்கு அடிச்சா போதையில ஒருத்தன் தவறா இருந்தா அவனை அப்படியே அழகா தூக்கிட்டு போய் மருத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுலயும் அவன் மனசு போதையில இருந்து மீட்டு தர்றதுக்கான எல்லா பயிற்சிகளும் அந்த இடத்துல கொடுக்கலாம். அதெல்லாம் விட ஹைடெக்னு சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அமைச்சர் அறிக்கை விட்டிருக்காரு, போதையில இருந்து மீண்டு வாரவனுக்கு அரசு வேலைன்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு அநியாயமாக இப்ப இருக்கு. போதையில இருந்து அந்த சீர்திருத்தமான ஒரு இடங்கள்ல இருந்து மீண்டு வர்றவனுக்கு அப்ப போதைக்கு அரசாங்கமே மறைமுகமாக ஒரு ஆதரவு கொடுக்கு. அப்ப போதையில நம்ம கொஞ்ச நாள் குடிப்போம், திரும்ப அந்த மாதிரி இடங்களுக்கு போவோம், அதுல இருந்து நம்ம மீண்டுக்கிடுவோம், அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மறைமுகமாக அரசாங்கமும் செஞ்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு காலகட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் மீளணும் அப்படின்னா அன்பு, பாசம், அந்த பாசமும் அன்பும் யார்கிட்ட தன்னோட சகோதரி கிட்டையோ தாய்கிட்டையோ தகப்பன்கிட்டயோ கிடைக்கிறப்போ, நல்ல நண்பர்கள் கிடைக்கிறப்போ அந்த போதையில இருந்து அவன் மீண்டு ஒரு சுகமான வாழ்வு வாழ்வான் என்பது எனது கருத்தை கூறி நிறைவுறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையான ஒரு விடயத்தை சொன்னீங்க. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு அல்லது ஒரு இளையோருக்கு முதல் வீட்டில அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அதை அழகாக சொன்னீர்கள். நிச்சயம் வீட்டில ஒரு சுமூகமான சூழல் அமைஞ்சால்தான் ஒரு பிள்ளைகளின் வாழ்க்கை சுபிட்சமாக மாறும் என்பது உண்மையான ஒன்று. அப்ப அந்த வீட்டிலேயே மன அழுத்தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரங்கள், குழந்தைகளுக்கு கூட அங்கீகாரம் கிடைக்க வேணும் என்று சொல்லுவோம். அந்த அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால இந்த சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வருவதனால கூட அவனுடைய மனதில ஒரு வன்முறை எண்ணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வன்முறை எண்ணங்கள் தான் பல விடயங்களை செய்ய தூண்டக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அப்ப அந்த நிலையில தான் அவன் போதைய நாடுகிறான் என்றால் தன்னுடைய மனக்கவலைகள் இவற்றை மறக்க வேண்டும் என்று போய் கடைசியா அது வன்முறையில் ஈடுபடக்கூடிய நிலை வருகிறது. இதை எப்படி பழகிறார்கள் என்று பார்த்தா, ஒருவர் பழகி இருந்தால் அவர் 2 நட்புகளை சேர்த்த உடனே அப்புறம் 3வது நட்பும் சேர்ந்து எல்லோரும் அந்த போதைக்கு அடிமையாகிற பிள்ளைகள் மாதிரி அமைஞ்சு விடுவது உண்டு.
ஆனால் சாதாரணமா குடிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இளையோர்கள் மத்தியிலே ஏன் இந்த குடி, இது ஏன் அவர்கள் எடுத்து செல்லுகிறார்கள், இதனால ஏற்படுற தாக்கம் தானே அந்த மாணவரின் வாழ்க்கையை சிதைக்குது. ஆனபடியால் நீங்கள் அழகாக சொன்னீர்கள், நட்பு வட்டம் அந்த போதையை இன்னும் உருவாக்கக்கூடிய நிலையை தூண்டக்கூடிய நிலை இருக்கிறது. தன்னை அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள் என்பதும் உண்மைதான். இவற்றை மாற்ற வேண்டும் என்றால் அழகாக சொன்னீர்கள், அன்பு, பாசம், அரவணைப்பு அத்தனையுமே வீட்டிலும் முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டும். அதுபோல பாடசாலையிலும் ஆசிரியர் அன்பாக அரவணைத்து அந்த பாடத்தை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கணும். இந்த ரெண்டும் தான் ஒரு மாணவனை அதுக்கு ரெண்டு கையும் தான் இந்த மாணவன் சிக்கப்படுறான் இள வயதுல. அதை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய கருத்து அழகாக கூறியது. திருட்டு வேலையும் போதையில செய்யற பிள்ளைகளையும் நாங்க பார்த்திருக்கிறோம். என்ன கடைசியாக பார்த்தால் ஏன் இந்த களவை செய்கிறான்னு இறுதியில தான் அவர் பிடிபட்ட உடனே தெரியுது, அவர் போதை குடித்ததனால் தான் அந்த துணிவோட அந்த களவை எடுக்கிறார் என்பது பின்னாலே தெரிஞ்சது. ஆகவே அதை நீங்கள் அழகாக சொன்னீர்கள், மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். நாங்களும் வன்முறை இல்லாத சமுதாயத்தை ஏற்படுத்த வேணும். மிக்க நன்றி திருவர சுந்தரி இணைந்து கொண்டதற்கு. நன்றி 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 நன்றி. நீங்க சென்று வாருங்கள் உங்களோட நிகழ்வுக்கு. ஓகே. அடுத்து பேதி என்று பேசுவதற்காக நாங்கள் சிவமணி புவனேஸ்வரனை அழைக்கின்றோம். வாருங்கள் சிவமணி. மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய காலகட்டத்திலே பேதைகள் தான் இந்த வன்முறைக்கு பெருங்காரணமாக இருக்கின்றார்கள் என்பதை அடுத்து கூற வந்திருக்கின்றேன். தற்பொழுது எனக்கு முன் பேசிய எனது எதிர்த்தரப்புவாதி ராசேந்திரன் கூறினார், பெண்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, பேதையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, போதையை பார்த்துத்தான் பயப்பட வேண்டும். அதற்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றேன், அதாவது ஆண்களுக்கு எச்சரிக்கை விடுகின்றேன். பெண்களை பார்த்துத்தான் பயப்பட வேண்டிய காலம் இந்த காலமாக உருவாகி இருக்கிறது. மிக கவனமாக இருங்கள் ஆண்களே என்றேன். ஏனென்றால் போதையை நாம் தேடி போவோம், ஆனால் பேதை எம்மை தேடி வந்து விடுவார். நாங்கள் தான் பேதையை கண்டுதான் எச்சரிக்க வேண்டிய காலகட்டம் என்பதை அவர் கூறிக்கொண்டு, அது மாதிரி திரிபுர சுந்தரி அவர்கள் கூறியிருந்தார், குடும்பங்கள், பாடசாலைகள் இவைதான் அந்த பிள்ளைகளுக்கு அதாவது அறிவுரைகளை கூற வேண்டும் என்று. இந்த விதத்திலே பெண்கள் ஆசிரியர்களாக விளங்குகின்ற பெண்களாக இருந்தால் என்ன, குடும்பத்தில் விளங்குகின்ற தாய்மார்களாக இருந்தாலும் பிள்ளைகளை வளர்ப்பதிலே அவர்கள் அக்கறை காட்டவில்லை என்பதுதான் இங்கு குறிப்பிடப்பட வேண்டியிருக்கிறது. நடுவர் அவர்களே, அந்த வன்முறை வளர்வதற்கு பேதைகள் காரணமாக இருப்பார்கள். அந்த காலத்திலே சொல்வார்கள், பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். அதாவது பின்னுக்கு வருவதை பெண் முன்னுக்கே அறிந்து கொண்டு அறிவாக நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவள். ஆகையினாலேதான் பெண்ணை பெண் புத்தி பின் புத்தி என்று கூறினார்கள். ஆனால் இன்றைய வலைத்தளங்களின் ஊடாக பெண்கள் நடமாடி செய்வதை பார்க்கின்ற போது இவர்கள் பின்னுக்கு வருவதை யோசிப்பதாக தெரியவில்லை. நடுவர்களே, இன்றைய காலம் மாறிவிட்டது. ஆவதும் பெண்ணாலே மனிதன், அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, மனிதன் தாழ்வதும் பெண்ணாலே என்று பாடிவிட்டார்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்றெல்லாம் அந்த காலத்திலே கூறியிருந்தார்கள். அந்த வகையில மிக கவனமாக ஆண்கள் பெண்களிடம் இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இன்றைய காலம் மாறிவிட்டது. அண்மையிலே நடந்த நிகழ்வை பாருங்கள். வன்முறை என்றால் என்ன நடுவர்களே? ஒருவரை உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ ஒரு தீங்கு விளைவிக்கின்ற போது, ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கின்ற போது அது வன்முறை என்று கொள்ளப்படுகிறது. இன்று அண்மையில் நடந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துக் கொண்டீர்களானால், இலங்கையிலே ஒரு பிறந்த குழந்தையை ஒரு தாய் வெட்ட வழியிலே தனியே போட்டு விட்டு சென்றார். இது ஒரு வன்முறைதான். அந்த குழந்தைக்கு அவர் தண்டனைக்குரியவர் தான். அது ஆசிய நாட்டில் மட்டும் இல்லை நடுவர்களே, ஆஸ்திரேலியாவில் கூட அண்மையில் ஒரு பஸ் பேருந்தில் சென்ற பெண் சூக்கேசுக்குள் 2 வயது பெண் குழந்தையை பூட்டி கொண்டு போயிருக்கின்றார். அந்த ஓட்டுநர் அண்மையில் பார்த்த செய்தி. அந்த ஓட்டுநர் அதை பார்த்து அந்த சூக்கேஸ் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து திறந்து பார்த்த போது அதுக்குள் 2 வயது பெண் குழந்தை இருந்தது. இப்படியான தாய்மார்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களா இல்லையா நடுவர்களே? இன்றைய காலத்தில் இது பெருகி கொண்டு போகின்றது. பெண்கள் இரக்கமில்லாதவர்களாக, ஒரு அக்கறை இல்லாதவர்களாக, இந்த சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியாதவர்களாக பல வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கின்றார்கள். இதைவிட அவர்கள் காதல் என்ற பெயரிலே இந்த வலைத்தளங்களின் ஊடாக யார் என்றே அறியாமல் போய் அதற்குள் விழுகின்றார்கள். சாதி அது என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உறவுகளுக்கிடையே பிரச்சனை ஏற்படுகின்றது. இதனாலே வன்முறைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றது. அண்மையில் நாம் செய்திகள் மூலம் அறிந்து கொண்டேதான் இருக்கின்றோம். இன்னும் பார்க்க போனால் திருமணமான பெண்கள் கூட தப்பான உறவுகள் மூலம் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வலைத்தளங்கள் இதற்கெல்லாம் காரணமாகிக் கொண்டிருக்கின்றது.
அதனையும் நாம் அறிவோம். ஒரு திருமணத்திலே மாலை மாற்றப்படுகிறது நடுவர்களே. அதன் அர்த்தம் என்ன? ஈருடல் ஓர் உயிர் என்பதை வலியுறுத்துவதாக அதை 3 தரம் மாற்றிக் கொள்வார்கள். ஒரு உயிருக்கு ஒரு உயிர் தான், ஒரு 2 உடலுக்கு ஒரு உயிர் என்ற வகையிலே அந்த தாம்பத்தியம் போற்றப்படுகிறது எங்களுடைய கலாச்சாரத்தில். அதுபோல அம்மி மிதிக்கின்றோம். ஒரு பெண்ணானவர் தனது மனதை திடமாக வைத்திருக்க வேண்டும் கற்பு நொடியிலே. இவையெல்லாம் இன்றி இருக்கின்றனவா? ஆனால் அந்த காலத்திலே சொல்வார்கள், அரசன் அந்தரப்பான் தெய்வம் நின்றது. நாம் யாருக்கு தீங்கு செய்கின்றோமோ, யார் மனதை வேதனைப்படுத்துகிறோமோ அதனை அடுத்த பிறவியில அனுபவிப்போம் என்றது அன்றைய பழமொழி. ஆனால் இன்று அதை இப்பொழுதே எல்லோரும் அன்றன்றே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில யாருக்கு நாம் தீங்கு விளைவிக்கிறோமோ அந்த தீங்கு எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு வந்து சேருகின்றது. அதனை உண்மையிலேயே பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பரிதாபமான நிலை என்னவென்றால், இந்த ஆண்கள் திருமணமான பெண்களை, ஒழுக்கமான பெண்களை கூட சந்தேகிக்க வைக்கின்ற அளவில் இந்த தப்பான சில பெண்களினாலே அந்த சந்தேகம் என்பது உருவாகி உண்மையான ஒழுக்கமான பெண்கள் கூட தற்கொலைக்குள் தங்களை மாய்த்து கொண்டது நான் நேரவே பல பேரை பார்த்திருக்கிறேன். மானம் என்பதே ஒன்று என கூறி வாழ்கின்றதாய் தன்னுடைய கணவனை தன்னை புரிந்து கொள்ளாத போது எதற்கு வாழ்க்கை என்று தன்னை அவள் தற்கொலை செய்கின்ற போது அதுவும் ஒரு வன்முறையாகத்தான் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பெண்ணிற் பெருத்தக்க யாவுல பற்றி திண்மை உண்டாக பெறீர் என்கின்ற வள்ளுவரின் குரலின்படி பெண்கள் சில அதாவது எல்லா பெண்களும் இல்ல, பேதைகள் என்கின்ற சில பெண்கள் அறிவின்மையாக கொஞ்சம் தங்களை சிந்திக்காமல் தங்களுக்கு பாதிப்பு வரப்போவதை யோசிக்காமல் நடந்து கொண்டு இன்றைய காலத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதனாலே பல வன்முறைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. மிக அழகாகவே சொன்னீர்கள். நாங்க சொல்லுவோம் எப்போதுமே ஏதாவது ஒரு சண்டை வீடுகள்ல வந்து விட்டாருன்னு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறது. இந்த ஆக்கள் எல்லாரும் பேசிக்கொள்வாங்க ஊரிலே எல்லாம். உண்மையிலே ஒரு பெண் என்பவள் ஒரு கற்பின்ற அரசியாகவும், அதே நேரம் பெண் என்பவள் ஒரு சமுதாயத்தின் அடுத்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற சிற்பியாகவும் தான் விளங்கக்கூடியவள். அப்படியான ஒரு அறிவு ஒளி இருக்கக்கூடியவள் தான் பெண். இந்த ஒரு குடும்பத்திலே எடுத்தால் ஆணை விட பெண் அறிவாளியாக எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுக்காக நான் பெண் என்றதுக்காக அப்படி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். அதாவது ஒரு பெண் தான் அந்த குடும்பத்தை கட்டி காக்கின்ற ஒரு பெட்டகம். அதாவது ஆண் இருந்தாலும் அவர் உழைத்தாலும் தன்னுடைய உழைப்பை அதற்கு உறுதியாக்கினாலும், ஆனா ஒரு பெண் தான் அந்த வீட்டின் குடும்ப சூழலை கட்டி எழுப்புவாள். அப்படியான பெண் சொல்லுற சில விடயங்கள் நல்லதாகவும் இருக்கும். ஆனால் இன்று அந்த பெண்மையை ஒரு கேள்விக்குறியாக்கின சம்பவங்கள் தான் நிறைய இருக்கின்றது. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில நாங்க பாக்குறோம், இந்த பெண்கள் இன்றைய நாகரிக வாழ்க்கையில் மூழ்கியா அல்லது இன்றைய கலாச்சாரம் சார்ந்த விடயங்களில தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதனால மாற்றம் அடைந்து கொண்டு வாரார்கள். நீங்கள் அழகாக சொன்னீர்கள், குழந்தையை பிறப்பதற்காக நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு வாரிசு வந்துவிட்டால் அதை தூக்கி போட்டுட்டு அங்கால போற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு தைரியம் இருக்கென்றால் அவள் ஒரு பேதியா அல்லது மடந்தையாண்டு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி எங்களுக்கு வருகிறது. ஏன்னா இது இலங்கையில நடைபெற்றது. அந்த பெண் அந்த குழந்தை ஏமனிக்கு வரப்போகிறது. ஒரு ஏமனி ஒருவர் தான் அதை வளர்க்க போகிறதாக நான் பத்திரிகையில் அறிந்து கொண்டேன். ஒரு குழந்தை உண்மையிலேயே அது வாழ வேண்டிய குழந்தைய ஒரு அது என்னன்னு சொல்ற ஒரு பெண்கள் அது வேண்டாம் என்று சொல்லிக்க அது கூட ஒரு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுத்தான் அதை எறிகிறார்களோ என்ற எண்ணம் வருகிறது. அடுத்தது நீங்க சொன்னீங்க இந்த காதல். இன்றைக்கு சரியான பிரச்சனை என்னன்னா, ஒரு பெண்ணை 2 பேர் காதலிக்கிற இல்லது ஒரு ஆணை 2 பேர் காதலிக்கிற அளவுக்கு இப்ப சில விடயங்கள் என்றா ஒன்று இந்த சமூக வலைதளங்களால இல்லது நேரடியாகவோ இல்லது காணுகின்ற இடத்திலோ. அப்ப இதனால ஒருவர் திருமணமாக போற ஒருவரோட அவர் திருமணம் செய்ய போறாருன்னா மற்றவர் வன்முறையில ஈடுபட்டு அளிக்கக்கூடிய நிலையும் உருவாக்கப்படுகிறது. ஆனா அந்த பெண்கள் கட்டாம நீங்க சொன்னீங்க சிந்திக்க வேண்டும் என்றால், ஒரு திருமணம் ஆன பெண்களே நான் நேற்று இல்லை, நான் இப்ப 2 நாட்களுக்கு முதல் இங்கு ஒபவசன் என்ற இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு பெரிய ஒரு சென்ட்ரூம் இருந்தது. அங்கு ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஒருவர் 3 பிள்ளைகளோட, அதாவது 5, 3 மற்றது குழந்தை 6 வயசு. அந்த பாட்டியாரும் அந்த அந்த பிள்ளைன்ற தகப்பன் கிண்ட வாழ்ந்த அந்த குழந்தைய 2 கையில கூட்டிக் கொண்டு வரைக்கும் அந்த பாட்டியார் ஒரு குழந்தைய பிடிச்சு கொண்டு வர.
தச்சமையெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் இருந்த இடத்துக்கு வந்த தாயார் பேத்தியார் என்னோட கதை கேட்க சொன்னார். இந்த தாயாராம் இந்த 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு காணாமல் போய்விட்டாவா. 6 மாதத்துக்கு முதல் நடந்த சம்பவம். காணாமல் போய்விட்டாவா. இப்ப எங்க தேடுறது புருஷன் தெரியல. இதுவரையில தெரியா அவ எங்கேயாண்டு. ஒரு கடிதம் எழுதி வச்சதோ ஒன்றும் இல்லை. காணாமல் போய்விட்டா. எப்படி காணாமல் போய்விட்டா? 5 மாதங்களுக்கு பிறகு வேறு ஒரு நகரத்துல இன்னொரு ஆணோட இவர் இருந்ததை இன்னொரு பெண் கண்டிருக்கிறாள் என்ற செய்தியை பின்னால அறிஞ்சதை நினைக்கும் போது அந்த குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு இன்னும் கொடுமை இந்த பெண்களுக்கு என்ற ஒரு நிலை நினைக்க வைக்கிறது. ஒரு இவ்வளவு தூரம் ஒரு குழந்தைகளை எங்கதான் போனாலும் அந்த நினைவுகள் எங்களை சுட்டெரிக்கும் கட்டாயமாக. நீங்க சொன்னீங்க அரசன் அண்டருப்பன் தெய்வம் நின்றருக்கும். ஆனா இன்றைக்கு உடனடியாகவே காட்டக்கூடிய தெய்வங்களும் இருக்கிறார்கள். மாலை மாத்தும் போது நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று என்றுதான் அந்த மாலையை மாத்துவார்கள். அதுவும் 3 தரம் ஏன் மாத்துறார்கள் என்று கேட்டால், நீ அப்படி 3 முடிச்சு மாதிரி நாங்கள் தாலிக்கு 3 முடிச்சு கோக்குற மாதிரி நீ என்னோட இறுதியாகவும் உறுதியாகவும் இருப்பாய் என்று. ஆனால் இன்றைக்கு அது பறந்து போகிறது. திருமணங்கள் எல்லாம் பெருசாக செய்தும் குறிப்பட்டு கொண்டு போற நிலையைத்தான் பார்க்கின்றது. ஆகவே இந்த திருமணங்கள்ல தப்பான உறவுகள் வந்து இணைகிறதுக்கும் காரணம் பெண்கள் தான். ஆகவே இன்னொரு பக்கம், அதாவது முற்றுமுழுதா பெண்கள்னு சொல்ல முடியாது, ஆனால் பெண்களும் ஒரு காரணமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் ஒழுக்கம் என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை தரக்கூடியது. இப்ப இதனால இப்ப இந்த பெண் போய் இன்னொருவரை திருமணம் செய்த அப்ப இந்த ஆண் வந்து செட்டியா கொதிச்சு கொண்டு நிக்கிற என்னோட நான் போய் அவனை ஒரு பழி பார்க்கணும். அப்ப இப்படியே ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைகள் இந்த குடும்பங்களுக்கிடையே வந்துடுது என்று நினைக்கும் போது இளவயசு 30 வயதுக்குள்ளதான் அந்த ஆண் திருமணமாகி 30 இல்லை 27 28 வயசு அவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தவை. அந்த பெண் 2 பேரும் காதலிச்சு திருமணம் செய்தவை. அப்ப இப்ப அந்த குழந்தைகளை விட்டுட்டு பேத்தியாருக்கோ 75 வயது அவர் பராமரிக்க முடியாமல் தள்ளாடுறார். முழங்கால் நோவில கூட எப்படி நான் அந்த குழந்தைகளை பிடிக்கிறது ஓடி போய். அப்ப இப்படியான நிலையில நாங்க பாக்குற மாக்களேண்டா அது என்ன வன்முறைக்கு காரணம் என்னவாக இந்த இருக்குது? அது பேதையாக இருந்தாலும் ஏன் இந்த வன்முறையை தூண்டுகிறார்கள் என்று. ஆகவே நாங்கள் பெண்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் இப்படி தரப்படுத்தி பேசுறதுல ஒரு பக்கம் இது வெற்றி தோல்வி அல்லது எதிரும் புதிரும் அல்லது நாங்கள் விவாதம் என்று கொண்டு வாரது வந்து அது ஒரு காலத்துல வந்து நல்ல விடயத்தை எங்களுக்குள்ள உருவாக்க வேணும். அப்படி சண்டைப்பட்டாலும் நாங்கள் மீண்டும் நாங்கள் வாழ வேணும் என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேணும். என்ற குடும்பம் என்று வந்து விட்டால் இருவர் மணியக்கூடிய ஒரு வாய்ப்பு தானே. ஆகவே அப்படியான ஒரு நிலையில பார்த்தோம்னா வள்ளுவரும் அழகாக பெண்ணின் பெருந்தக்க ஜாவுல என்றே சொல்றாரு. அதாவது பெருமைதான் பெண் அன்று, பெண் ஒரு பெருமைக்குரியவள் தான். ஆகவே அப்படியான ஒரு பேதையை நாங்கள் பெற்றெடுப்பதும் சந்தோஷம், அதே நேரம் அந்த பேத மாதிரி இறுதி வரை வளர்வதும் மகிழ்ச்சிக்குரியது என்பதை அழகாக சிவமணி அவர்கள் பேசியிருந்தார். உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. நல்ல அருமையான கருத்து. ஏனென்றால் உளத்தாலும் உடலாலும், அதாவது உடலும் உளமும் தான் நாங்க திடமா வச்சிருக்கோம். அது 2ஆலும் பாதிக்கப்பட்டாலும் பெண்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறதான். அந்த பாதிப்பை பாதிப்பாக எடுக்காமல் இல்லறம் என்பது இனிமையான ஒன்றாக எடுத்துக்கொண்டால் அது நல்லது. ஆனா இன்றைக்கு மாணவர்களிடையே தான் இந்த இளம் பெண்களிடம் ஏற்படுற வன்முறைகளை பார்க்க அதுகள் இந்த சாதாரணமா எனக்கு ஒரு ஆளோட லவ் ஓகே, நான் அண்ணன் நோக்கிறான் அவன் நோக்கிறான் காதல் ஓகே, பேந்து பார்த்தா 3 மாதத்தால அது முறிவடைந்து விட்டது. இன்னொருவரை விரும்புகிறார்கள். அப்ப இந்தபடியே இவர் இப்ப வேறு நான் இவருக்கு சாத்துறேன் என்று நிற்கிறாங்க. அப்ப இப்படியான நிலைகள் எல்லாம் எங்கள் மத்தியில உருவாக கூடாது என்பதை காட்டிய ஒன்றாகத்தான் இன்றைய இந்த சிவமணியின் பேச்சு அமைந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த வன்முறை என்பது இந்த இளையோர்களிடம் தூண்டப்படுவதற்கு அந்த பெண்களால் தான் சில நேரம் தூண்டப்படுகிறதோ என்பதை பார்க்கும்போது ஒரு கவலையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் இத்தோட இந்த விவாத இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். யாராவது ஏதாவது உங்களோட பக்கத்துல இதன் கருத்து சொல்ல இருந்தால் ஒருவர் 2 அணியிலும் ஒருவர் சொல்லலாம். திருவிர சுந்தரி ஒரு அணியில இருக்கிறார். சிவசெல்ல மாரிமுத்து ஏதாவது சொல்ல போறீங்கள் என்றால் உங்களோட அணியிலும் சொல்லி நாங்கள் இறுதி தீர்ப்புக்கு வருவோம். அவர்கள் இப்போது ஆண்கள் மட்டும் வந்து போதைக்கு அடிமையாகல, பெண்களும் வந்து போதைக்கு அடிமையாகி ரொம்ப சீர்கேடான ஒரு விஷயம் நடந்துட்டு. நிச்சயம் பெண்களும் இருக்கிறார்களா? பெண்களும் நம்ம பையங்களை மட்டும் வந்து போதைக்கு அடிமையாகிறான்னு சொல்றான். எல்லா போதைக்கும் பெண்களும் அடிமையாகிறாங்க. வளரக்கூடிய இளையோர்கள் தான், எங்க வயசு ஆள்கள் எல்லாம் கிடையாது.
எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி வந்தாலும் அந்த உளவியல் சார்ந்த பிரச்சனை தான் இன்னைக்கு போதைக்கு போகக்கூடிய காரணம். அதெல்லாம் விட அரசாங்கம் தடை செய்யல, எல்லா பொருளும் எல்லார் கையிலும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஆமா, வெளியூர் மத்தியில இந்த பாவனையை குறைக்க வேணும் அல்லது பாவனையை ஏற்படுத்தக்கூடாது ஒரு விழிப்புணர்வுகளும் அல்லது தடைகளும் அரசாங்கங்கள் செய்யறது என்ன, அப்படித்தானே? இது உங்களோட சத்தம் மைக். அக்கா அப்படி இல்லை, அரசாங்கம் நிறைய அவங்களுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை எல்லாம் அரசாங்கம் நிறைய போதையில ஈடுபட்டு போதைக்கு அடிமையானவர்களுக்கு அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு நிறைய திட்டங்களையும் அவங்களுக்கான சலுகைகளையும் இப்போ எதிரணியில திரிபுர சுந்தரி டீச்சர் சொன்னது போல நீங்க மீண்டு வந்தா நாங்க உங்களுக்கு அரசு வேலையே தாரோய்யா அப்படின்னு அரசாங்கம் சொல்ற அளவுக்கு அவங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணுங்கிறதுல அரசாங்கம் உறுதியா இருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையோர்களுக்கு அந்த போதையில இருந்து வெளிவர விருப்பம் இல்லை. இப்ப ஆசிரியர் திரிபுர சுந்தரி அவர்கள் சொன்னது போல நிறைய பெண்களும் போதைக்கு அடிமையா இருக்காங்க. அந்த வயது வித்தியாசமே இல்லாம 70 வயது 75 வயது. பெரும்பாலும் இதுல வேதனைக்குரிய தகவல் என்ன அப்படின்னா கலைஞர்கள் தான் இதுல ரொம்ப அதிகம். அடித்தட்டு மக்கள் தவிர நடுத்தரமானவர்களை தவிர கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, நடன கலைஞர்கள், பாட்டு கலைஞர்கள், அதுக்கப்புறம் நாடக கலைஞர்கள், இப்படி பெரும்பாலான கலைஞர்கள், சினிமா துறையினர்லாம் ஏகப்பட்ட பேர் போதையிலும் இருக்காங்க. அது அந்த துறை சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதாயிருது. அரசு பணிகள்லயுமே நீங்க தமிழகம் வந்தீங்க அப்படின்னா ஏராளமான பதவி உயர்வுகளுக்கு இந்த பேதை ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. ரொம்ப வயது குறைந்தவர்கள் எல்லாம் உயர் பதவிக்கு போறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நாங்க கேள்விப்படுறோம். அதே போல இன்றைக்கு எதிரணியில சிவமணி அக்கா சொன்னது போல இந்த காதல் அப்பெல்லாம் 20-25 வயசுல 15-16 வயசுல வரும். இப்ப 25 வயசு பையனுக்கு ஆன்டிஸ் அப்படிங்கிற ஒரு 40 வயசு 35 வயசு 55 வயசு மேலாம் காதல் வருது. அந்த பெண்களுக்கும் இப்படி இளவயது ஆண்கள் மேல இந்த தமிழ்ல சொன்ன போனா அந்த கைக்கிளை அப்படிங்கிற ஒரு காதல்லாம் உண்டு. இலக்கியத்துல நாம படிச்சிருப்போம், கைக்கிளை பெருந்திணை எல்லாம் படிச்சிருப்போம். அதையெல்லாம் நாங்க பாடத்துல படிச்சோம். இன்றைக்கு சமூகத்துல நேர்ல பார்க்கக்கூடிய அவலங்களும் நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயம். நீங்க சொன்னது சரி. அதாவது இன்றைக்கு பெண்களின் பக்கத்துல பார்க்கும்போது இந்த சாத்தியமான ஒரு உண்மை இப்படித்தான் அந்த பெண்களுக்கு நடக்கிறது என்பது, பெண்களும் இதுல ஈடுபடுறார்கள் என்பது உண்மையான ஒன்று. ஏனென்றால் அந்த போத வஸ்து இங்கு குடிக்கிறார்கள் தான். ஆனா இப்ப இளவயது பிள்ளைகளை எடுத்தால் அவர்களும் சில நேரம் சில பாட்டிகளில் மட்டும் குடிக்கிறார்கள், ஏனைய நேரம் அதை பாவிப்பது குறைவு. திரிபுர சுந்தரி ஏதாவது சொல்ல போறீங்களா? கூட சத்தம் சரி, ஓகே. சிவமணி நீங்கள் ஏதும் சொல்ல போறீங்களா? முடித்துக் கொள்வோம். ஆமா, முடித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. இந்த அருமையான தலைப்புல உங்களோட எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிச்சயம் ஒரு விழிப்புணர்வு இதனால உருவாகும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டா, அதாவது எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. இந்த போதை எடுக்கிறதுக்கு கூட சில நேரம் முஸ்பாத்தியா நாங்க குடிக்க போறோம், இல்லது ஒரு சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் குடிக்க போறோம்னு வெளிக்கிறது இந்த இளம் பிள்ளைகள். பின்னால பாக்கிக்கதான் அது பாரதூரமான ஒரு விளைவை அவர்களுக்குள்ள தருகுது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்குது. இல்ல முக்கியமாக நாங்கள் இதை பார்க்க வேணும் என்னென்றால், வீட்டில ஒரு குழந்தை என்ற வளர்ப்பில இருந்து நாங்கள் அதை கொண்டு வர வேணும் சரியாக. அதாவது எழுந்தமானமாக இதுவும் எங்கேயும் போறார், இதுவும் நான் செய்யலாம் என்ற ஒரு துணிவு சில பிள்ளைகளுக்கு வந்துவிடும். அது தவறான பாதைக்கு வந்து விட்டால் தான் எங்களுக்கு கவலையாக இருக்கும். தவறான பாதை இல்லாமல் சரியான பாதைக்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே வீட்டில இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பண்புகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேணும். அதே நேரம் கொடுக்கவும் வேணும். அந்த குழந்தைக்கு ஒரு சுதந்திரமான விடயங்களை வீட்டில செய்ய கொடுத்தா தான் அந்த பிள்ளை அந்த வீட்டிலேயே அதை செய்து திருப்தி அடைவதனால ஒரு மன அழுத்தமோ அல்லது
வெறுப்போ ஏற்படாத நிலை இருந்தால் அந்த குழந்தை வேறு எண்ணத்தையும் நாடாத ஒரு நிலை இருக்கும். இப்ப இளையோரின் வாழ்வில எல்லாம் கிடைக்கும், நாங்க எல்லாத்தையும் வேண்டி கொடுத்துடுவோம், எல்லாம் கிடைக்கும் என்ற நிலைக்கு வரைக்க ஓகே அதெல்லாம் சரியாக இருக்கும் என்று அவர் போற வழி சரி என்று நினைத்து கொண்டுதான் இந்த போதையை உட்கொள்ற நிலை அவர்களுக்கு வருகிறது. அதே நேரம் பேதி என்று நாங்க இப்ப பார்த்தோம்னா பெண்களால தான் இன்றைக்கு பல விடயங்கள். இப்ப ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை அரவணைத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த தாயிடம் தான் இருக்கு. அந்த தாயின் சரிவு, அதாவது ஒரு தளர்வு வந்து விட்டால், தளர்வு என்று எப்படி சொல்றேன்னா இந்த வளர்ப்பு முறை தளம்பல்கள் அல்லது ஏதாவது ஒழுக்கம் சார்ந்த விடயங்களில குறைவாக தாய் தகப்பன் இருந்து விட்டாலும் அந்த குழந்தை பிக்கப் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துவிடும். அதாவது எனக்கு நானும் அப்படியே வாழலாம் என்று. ஆகவேதான் நாங்கள் அந்த பெண்களையும் நல்ல முறையில வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே விட திருமணமான பெண்களும் இப்ப இளவயது திருமணங்கள் நிறைய நடக்குது. அந்த பிள்ளைகளும் அந்த உரிய பருவம் வராமல் திருமணம் ஆகின உடனே இந்த வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய நிலை அவர்களுக்கு இப்ப 18, 19, 20 வயதிலும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். என்ன தெரியல, இள வயசு திருமணம். அவர்களுக்கு சரியான ஒரு மனநிலை அந்த சரியா ஒத்து வாழக்கூடிய நிலை இல்லாவிட்டால் ஒரு வன்முறையில் ஈடுபட. நான் அன்றைக்கு கேள்விப்பட்டேன், ஒரு பெண் வந்து ஒரு தடியாலே என்னவோ அந்த கணவருக்கு அடிச்சிருக்கிறார். அந்த செய்தியையும் கேள்விப்பட்டிருக்கோம். மற்றது விட்டுட்டு ஓடுறார்கள், ஒரு பழிக்கு பழி செய்கிற ஒரு வன்முறை தன்மைகள் இவையெல்லாம் அந்த பெண்கள் மத்தியில இருக்குது. அது உண்மையிலேயே நாங்கள் அதை அகற்ற வேணும். அது ஒரு அவசர புத்தியோ அல்லது இந்த நாகரிக மோகமோ ஒன்று நாங்கள் அதை நாகரிக மோகத்துக்குள்ள இவற்றை கொண்டு வரக்கூடாது. அதே நேரம் அந்த போதையும் நீங்க சில நேரம் உங்களுக்கு குடிக்கணும், ஒரு அளவாக குடிச்சு வளமாக அதை எடுத்துக்கொண்டால் ஓகே, அது உடலுக்கு ஒரு அசதிக்கு குடிக்கிற மாதிரி அமைஞ்சு விடுவது உண்டு. ஆனால் இன்று திறமையாக அறிவான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளம் மாணவர்கள் இப்படி குடிச்சு அதை குடியை கெடுக்கக்கூடிய அளவுக்குள்ள வரையக்குள்ளையே அதையும் கவலையாக இருக்கிறது. அது என்ன செய்யும், வீட்டிலையும் வன்முறையத்தை நாங்க ஏன் இப்படி வந்தாருண்ட தள்ளாடி கொண்டு வரைக்க கூட வீட்டில பெற்றோராலையும் பேச்சுகளை வாங்க வேண்டிய தேவை இருக்கும். அந்த பிள்ளை இந்த வாழ்க்கை சூழலை பார்க்க ஏன் இப்படி கெட்டு போறான்ன்ற ஒரு நிலை வரும். ஆகவே பேதியால வார போதையும் இருக்கிறது. அதாவது பெண்களால காதலிச்சு அதுல தோல்வி கண்டவர்களும் அந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய நிலை இருக்கிறது. அப்ப இவை வருவதனால எங்களோட குடும்ப சூழல்கள், அதாவது எந்த சூழலாக ஒரு பிள்ளையின் வாழ்க்கை சூழல் இருந்தாலும் அந்த சூழல் இனிமையாக ஒரு பூஞ்சோலியாக இருக்க வேண்டியது அது சின்ன நிலையை கருகி விடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குது. இதை நாங்கள் தடுக்க வேணும், அது அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே எங்களுக்கு எப்படி விழிப்புணர்வு வேண்டாம், குழந்தைகளுக்கு நல்ல கல்வியில முன்னேற்றகரமான சம்பவங்களையும் அல்லது அந்த பிள்ளைகளோட சேர்ந்து அவர்கிட்ட மனநிலையை நல்லதாக்கக்கூடிய நிலையிலும் பெற்றோர்கள் ஈடுபட வேணும். அதிலும் தாய் ஒரு பெண்கள் தான் அதுல கூடுதலாக ஈடுபட்டு அந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேணும். அடுத்தது ஆண்களையும் பெண்களையும் சமனாக மதிக்கக்கூடிய சூழலை எங்களோட குடும்பங்களிடையிலே ஏற்படுத்த வேணும், அது ஒன்று. அடுத்தது ஆசிரியர், அந்த அழுத்தங்களை கொடுத்து கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக பிள்ளைகளுக்கு ஒரு மன அழுத்தம் வருகிறது. அந்த மன அழுத்தம் காரணமாக அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்கிறதோ அல்லது அந்த போதைக்கு அடிமையாகி போறதோ அல்லது ஒரு வெறுப்பான வாழ்க்கையை தனக்குள்ள புதைச்சு கொள்றதோ இவையெல்லாம் பார்க்க குடும்ப வாழ்வில உண்மையிலேயே வரக்கூடாத ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த வன்முறைக்கு காரணம் பேதியாகவும் இருக்கிறது, அந்த பேதையின் செயல்களால போதையாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த வன்முறைக்கு காரணமான இவற்றை அந்த போதையை நாங்கள் குறைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை அளவாகவே எடுத்துக்கொள்ளாம அல்லது எடுக்காமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு வேறு. இன்றைக்கே சில பேர் எப்படியோ இங்கேயோ ஒரு இடத்தை குடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா குடிச்சாலும் நீ உனக்கு அளவாக குடிச்சால் நீ மயங்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடாது. அவை பேதியால நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு என்ற அளவுக்கு இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே குடும்ப பெண்கள் எப்போதுமே அந்த குடும்ப சூழலை நன்றாக வைத்திருக்கத்தான் இருப்பார்கள். ஆனா அந்த வாழ்க்கையின் சில தளம்பல்கள் மாணவர்களுக்கு சாதகமாக போய்விடுவது உண்டு. ஆகவே அப்படி சாதகமாக இருக்காமல் இப்பத்தே காலத்துல குழந்தைகளின் உளவியல் காரணங்களை அறிவதற்காக நீங்க எப்போதும் பேசிக்கொள்ளுங்கள். இளையோர்களுக்கு இன்றைக்கு வெறுப்புக்கு காரணம் அவர்களோட அளவலாகிற தன்மை எங்களிடம் குறைந்து விட்டது. அந்த அளவலாகிற தன்மையை அவர்களோட ஏற்படுத்தி நல்ல அறிவுரைகள் அல்லது நல்ல செய்திகள் அல்லது நல்ல அறிவார்ந்த விடயங்களை அவர்களுக்கு சொல்லி ஒழுக்கஞ்சார்ந்த விடயங்களை அவர்களோட சொல்லி இருந்தா அவர்கள் எங்களோட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு வரும். அந்த போதைக்கு அடிமையாக மாட்டார்கள். அவை இன்றைய இந்த விவாத அரங்கத்தின் தீர்ப்பு அதாவது வன்முறைக்கு காரணம், அதாவது இந்த இளையோர்களின் வன்முறைக்கு காரணம் இரண்டும் தான், பேதையும் தான் போதையும் தான். ஆனா போதை முன்னிலையில நின்றாலும்
பேதியால வார போதைதான் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை பெண்கள், அதாவது பெண்களை மட்டும் நாங்க சொல்ல இயலாது. ஆகவே அந்த வன்முறைக்கு காரணமாக கூடுதலாக இருப்பது போதைதான் ஏற்படுத்துது. அந்த போதைக்கு காரணம் பேதியாக இருப்பதனால் பேதையும் போதையும் தான் இன்றைய வன்முறைக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்ற தீர்ப்பை வழங்கி உங்களிடமிருந்து விவாத அரங்கம் விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.